மருதாணி பெண்கள் எதனால் அணிகிறாங்க, அதை அணிஞ்சுக்கிறதால என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்? சவப்பாக்கிக்கலாம் சுண்ணத்துங்கிறதுல. ஆமாம், ஹராமில் செய்கிறது சுண்ணத்தில் தான். வந்து ஒரு மருதாணி வைக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ மாநிறமோ அது நல்ல விஷயம் தொடங்கும் போது வெறும் கையாக இருக்கிறதுக்கு ஒரு நாள் மருதாணி தடவிட்டு அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம். மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாயை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நீங்க ஒவ்வொரு நாளும் பொதுமக்களுக்கு ஒரு புதுவிதமான தகவல் கொடுத்துட்டு வரீங்க. இன்னைக்கான டாபிக் மருதாணி. மருதாணி பெண்கள் எதனால அணிகிறாங்க, அதை அணிஞ்சுக்கிறதால என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குது? நான் இதுவும் பேசுனதே இல்லை. ஆமாம், நான் சர்ச் பண்ணி தான் அந்த டாப்பிக்கே எடுத்தேன். நீங்கள் இது வரைக்கும் பேசினதே இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இல்லை, வித்தியாசமான நம்ம சொல்கிற கருத்து வந்து மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சு ஓரளவுக்கு கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க தட்டி விட்டு போட்டோம் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் பட் மருதாணின்றது பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா லைஃபுக்கு மருதாணி முக்கியமானு கேட்டால் கிடையாது. பெண்களுக்கு அணைய வேண்டிய விஷயத்தில் அதில் ஒரு பார்ட்டு முக்கியமான விஷயம் மருதாணின்னு சொல்லுவாங்க. இப்போ சில கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா மருதாணிக்கே ஃபங்க்ஷன் இருக்கு. ஆமா ஆமா, சும்மா கிடையாது. ஆமா, தனியா ஒரு நாள் மருதாணிக்குன்னே கொண்டாடுறாங்க. மொத்த சொந்த பந்தமும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். ஆமா, மருதாணி விற்கிறதுக்கு அந்த அளவுக்கு காசுல கேஷ் வாங்குறாங்க. மருதாணி வச்சு நிறைய குடும்பம் வாழ்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு நிற்கும். புரியுதுங்களா? மருதாணி நம்ம சீப்பாக சொல்லிட முடியாது. ஏன்னா ராஜா காலத்தில் முன்னொரு காலத்துலேருந்தே மருதாணியை பயன்படுத்துகிறாங்க. பணியாளர்கள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் இருக்குது. மருதாணின்றது ஒரு மஸ்டானது. இப்போது ஒரு பெண் மருதாணி அணிகிறது எதுக்காகன்னு கேட்குறீங்களா? இல்லை அணிஞ்சா என்ன நன்மைன்னு கேட்குறீங்க? ரெண்டுமே வை. எதனால் அணியணும், அணிஞ்சா என்ன நன்மை ஆக்சுவலி வந்து அணையணுன்றதை விட அணைஞ்சா என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பெண்கள் வந்து ஒரு பொண்ணாகட்டும் ஒரு மேரேஜுக்காக கூட வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா மேரேஜுக்காக வைப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்காக வைப்பாங்க, இல்லை அது ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண போகிறவங்களும் வச்சுப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்களுமே வச்சுப்பாங்க. அந்த ஒரு ஏஜுக்கு அட்டன் பண்ண பொண்ணோ இல்லை கல்யாண பொண்ணோ இல்லை ஒரு சீமந்த பொண்ணோ ஏதோ ஒரு பெண்ணாக இருந்தாலுமே அதை மருதாணி இல்லாமல் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ எங்கள் இஸ்லாத்துலேயே பார்த்தீங்கன்னா மருதாணி வைக்கிறது ஒரு சுன்னத்துன்னு சொல்லுவாங்க ஆண்கள் கையில். பட்டு டிசைன் போடக்கூடாது. புரியுதுங்களா? தொப்பி வைப்பேன்னு சொல்லுவாங்க. தொப்பி வைப்பாங்க, கையில் நிலா மாதிரி ஒன்று கூட சுடுவாங்க. இதெல்லாமே வந்து எங்களதில் வந்து குசுமா சொல்லுவாங்க. கை ஃபுல்லாக தடுவாங்க. இது வந்து சுண்ணத்துன்னு சொல்லுவாங்க எங்களதில். அதே வந்து ஒரு பெண்கள் அடிக்கிறதும் சுண்ணத்து தான் மருதாணி பொறுத்தவரையும். தப்பே கிடையாது. எங்களதில் பார்த்திங்கன்னா தாடிக்கே மருதாணி வைப்பாங்க, தலைமுடிக்கு மருதாணி வைப்பாங்க. வெள்ளையே தாடி இருந்தால் சிவப்பாக்கிக்கலாம். சுண்ணத்து எங்களதில். ஆமாம், ஹராமில் செய்கிறது சுண்ணத்தில் தான் சேரும். ஸோ அந்தளவுக்கு இப்போ பொதுவாக ஒரு மற்ற ரிலீஜன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வைக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து வசியத்தன்மையை கூட்டும். ஒரு பெண் வந்து ஒரு மருதாணி வைக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ மாநிறமோ அது விஷயம் கிடையாது. எவ்வளோ சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணாலுமே கையில் ஒரு மருதாணின்னு வச்சாங்கன்னா அதோட அழகு தனியாக கூட்டும். அது நீங்களே பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஃபீல் வந்துடும். நம்மளை அறியாமல் அந்த கையை பார்த்துக்கிட்டே இருப்போம். அது ஒரு தனி ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது, அதே மருதாணியை பார்த்திங்கன்னா நம்மள வசியத்தை கூட்டம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு மருதாணிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் மருதாணிக்கு ஒரே விஷயம், லக்ஷ்மி கலாச்சாரம் மாதிரி எப்படி பார்த்திங்கன்னா மருதாணி வச்சா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சீரியஸாகவே நான் கேள்விப்பட்டிருக்கேன். மருதாணி வச்சா ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. நம்மளுக்கு ஏதோன்னு சொல்கிறது, ஒருத்தர் கை பொருள் வாங்கும்போதோ ஒரு பொருள் கொடுக்கும்போதோ ஒரு பொருள் வாங்கும்போதோ அந்த கைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வன்மை மாதிரி ஒரு கலராக இருக்கும்போது அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு தனியாக தெரியும். ஆனால் அந்தளவுக்கு பெருசாக மருதாணிக்கு சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஷார்ட்டாக சொல்லணும்னா மருதாணி வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னா 100% வைக்கணும்னு சொல்லுவேன். பெண்கள் தான் ஃபஸ்ட்டு வைக்கலாம். இது ரெண்டாவது ஆண்களும் வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கலாம். நிறைய விஷயங்கள் மருதாணியை பற்றி சொன்னீங்க. கண்டிப்பாக 100% வைக்கணும் அப்படின்னு ஆணித்தனமாக சொல்லிட்டீங்க. வேற என்ன சிறப்புகள்லாம் இருக்குது பாய் மருதாணிக்கு? சிறப்புகள் பார்த்தீங்கன்னா மருதாணி வச்சுட்டு எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோ ஒரு கல்யாணமோ ஒரு கர்ப்பப்பிரவேசமோ ஒரு சீமந்த ஃபங்க்ஷனோ இல்லை பொண்ணு அழைப்பு ஏதோ எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னும் போது நல்ல விஷயம் தொடங்கும் போது வெறும் கையாக இருக்கிறதுக்கு ஒரு நாள் மருதாணி தடவிட்டு அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்கும், நடக்க வேண்டிய விஷயமும் பாசிட்டிவாகும். இது மாற்று கருத்து கிடையாது, தான் உண்மை.
நம்ம இப்போதாம்மா ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறோம். முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வைப்பாங்க. ஆமா ரெகுலரா இருக்கும் கையில மருதாணி. உண்மையிலே சொல்கிறேன், சில பேர் நினைப்பாங்கன்னா பாய் உட்காந்துட்டு மருதாணி பற்றி அழுதுனுக்கிறாருன்னுவாங்க. அளக்கலைங்க. உண்மையிலே மருதாணின்றது ஆதி காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, ராஜாங்காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு நாள் வச்சு மருதாணி வைப்பாங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் இப்போது நான் சொல்கிறேன், நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் மெஹந்திலாம் போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா அந்த பெண்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த நடக்கக்கூடிய விஷயம் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். சீரியஸாகவே அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சீமந்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரையும் போடுவாங்க, கைக்கு போடுவாங்க, காலுக்கு போடுவாங்க. அது ஒரு தனி அழகத்தை கூட்டம், ஒரு லக்ஷ்மி தனத்தை கூட்டம். பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும், ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் வந்து எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கும் போது எந்த சமூகத்தில் இருந்தாலும் சரி மருதாணி வச்சுக்கிட்டு ஆணோ பெண்ணோ தொடங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். சிறப்பு. அது முக்கியமாக தொடங்கணும் அப்படின்னா மருதாணி வைக்கலாம். அதில் முக்கியமாக பெண்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. சிறப்பு. தப்பே கிடையாது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க பாய். மருதாணியுடைய சிறப்புகள் என்ன, பெண்கள் அதை பயன்படுத்துறதால என்ன நன்மை, தொட்ட காரியம் தொடங்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னா மருதாணியை கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு நல்ல தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.